நொங்கு பாயாசம் செய்ய போகிறேங்க. அதுக்கு நொங்கு காயை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வெட்டி நொங்கு எடுத்துக்கலாங்க. பெருமாள் நல்லா எடுக்கு நான் பிடிச்சிக்கிறேன். தள்ளு தள்ளிக்கடா பிடிச்சிக்கிற பெருமா எடுத்தாச்சுங்க. வாங்க நம்ம என்ன மிக்சியில் ஜாடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நொங்கு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க. தண்ணி காஞ்சதுக்கப்புறம் ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க. ஜவ்வரிசி ஒரு 150 கிராம் போட்டுக்கலாங்க. வந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச நொங்கு ஊற்றிக்கலாம். சுத்தமாக கழுவி கண்ணாடி மாதிரி துவைச்சிட்டு வந்து துணி கூட துவைச்சிட்டு வரணும். இப்போ சொல்லிட்டேன் உப்பையெல்லாம் இருக்கக்கூடாது. முந்திரி திராட்சையெல்லாம் போட்டுக்கலாங்க. சர்க்கரை போட்டுக்கலாங்க. நொங்க ஊற்றிக்கலாங்க. நொங்கு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சூடானதுக்கப்புறம் சாப்பிட்லாம். பாருங்கள், இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி மண்பானையில் பாயாசம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக காற்றடிக்குது. இந்த நேரத்துக்கு இந்த பாயாசம் நொங்கு பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் பிரிட்ஜுக்குள்ள வச்சா நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது.